Hello friends, welcome to Citrus Finances. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பால் கேசரி செய்திருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நாம் ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாஃப்ரான் யூஸ் பண்ணி அதை சோக் பண்ணி அந்த தண்ணியில் நாம் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வந்த கலர் தான் இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சாஃப்ரான்லேருந்து இவ்வளோ கலர் வந்திருக்கு. நமக்கு ஒரு 2 பிஞ்ச் தான் நாங்கள் ஆட் பண்ணோம் சாஃப்ரான். இவ்வளோ கலர்ஃபுல்லான நமக்கு கலர் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம் இந்த சூப்பரான டெலிஷியஸான டேஸ்டியான கேசரியை எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். ஒரு நல்ல கலர் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துருக்கோம். இப்போ நாம 5 மினிட்ஸாக நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஊற வச்ச சாஃப்ரான் குங்குமப்பூவை அதோடு நாம் இப்படி சேர்த்துடலாம். அந்த கலந்து சேர்த்துடலாம். இது இப்போ நம்ம கேஷ்யூஸ் ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம ரைசன்ஸ் சேர்த்தாச்சு. அளவுக்கு காடமம் பவுடர், ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இதையும் நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நாம இதில் சேர்த்துடலாம். கீ சேர்த்துடலாம். உங்களுக்கு தான் இருக்கும். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கிட்டோம். எங்களுக்கு கீ சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நம்ம கேசரியோட டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த டைம்லையும் நமக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பர் ஈஸியான பால் கேசரியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக எந்த இன்க்ரீடியன்ட்ஸுமே தேவையில்லை. நமக்கு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் இதில் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ மட்டும்தான். மற்றபடி பால் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.